உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பண்ருட்டியில் விரைவில் கலைஞர் நூலகம் திறக்கப்படும் என திமுக ஆலோசனை கூட்டத்தில் நகர மன்ற தலைவர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் திமுக நகர கழக செயலாளர் நகர மன்ற தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டம் நகர கழக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய நகர மன்ற தலைவர் ராஜேந்திரன், திமுக கழக தலைவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான தமிழக அரசு செயல்படுத்தும் திட்டங்களையும் அரசின் செயல்பாடுகளையும் உடனடியாக மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் திமுக தலைமை கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள சமூக வலைதள பக்கமான ITV சேனலை திமுக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் அவர்களது கைபேசி மூலம் பின்தொடர வேண்டும் என்றும் திமுகவின் ITV சேனல் என்னும் சமூக வலைதள பக்கம் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து திமுக ITV சேனலை பின்தொடர வைத்து திமுக தலைமையிலான தமிழக அரசின் சாதனைகளை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என நகர மன்ற தலைவர் ராஜேந்திரன் திமுக அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து விரைவில் பண்ருட்டி நகரில் கலைஞர் நூலகம் திறக்கப்படும் என நகர மன்ற தலைவர் ராஜேந்திரன் தெரிவித்தார். அப்போது திமுக பொறுப்பாளர்கள் அனைவரும் தங்களது கைபேசியில் திமுகவின் சமூக வலைதள பக்கமான ITV சேனலை பின்தொடர்ந்தனர். இதில் மாவட்ட துணை செயலாளர்கள் தணிகை செல்வம், ஆனந்திசரவணன், நகர அவை தலைவர் ராஜா, நகர பொருளாளர் ராமலிங்கம், மாவட்ட வழக்கறிஞர் துணை அமைப்பாளர் பரணிசந்தர், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு நம்மளுடைய முதலமைச்சர் செய்கிற திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்கள், அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களவர்கிட்ட சேரணும். நாம என்ன பண்றோம், இதை அங்க தெரியப்படுத்தணும், அவங்க சொல்றது தெரியப்படுத்தணும். அதான் முதல் தகவல் தொழில்நுட்பனுடைய வேலையே. மாவட்ட செயலாளர்கள் வருகை தருந்து டைம் கொடுத்து வருகை தரும் என்று சொன்னால், இங்க தொகுதிக்கு ஒரு கலைஞர் நூலகம் திறக்க வேண்டும் என்று நான் கலைஞர் நூலகத்தை முடித்து வைத்திருந்தேன். அதற்கும் நாம் அந்த நூலகத்தை திறப்பதற்கு மாவட்ட செயலாளருடைய நான் தேதி கேட்டு அன்றைக்கு நூலகத்தை திறந்து அந்த நிகழ்ச்சி வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.